அனைவருக்கும் வணக்கங்க. இப்போ தான் ராஜீவ் காந்தி ஹாஸ்பிட்டல்லையும் போய் எல்லா பேஷண்ட்டையும் பார்த்துட்டு இப்போ ஸ்டான்லிக்கு நான் வந்தேங்க. மொத்தம் 67 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதில் இது வரைக்கும் 2 பேர் உயிரிழந்ததாக தகவல் வருது. மற்ற எல்லாருமே கிரிட்டிக்கல் கேரில் தான் இருக்காங்க. அதாவது வெண்டிலேட்டர், ஆக்சிஜன் வச்சு எல்லாருமே கிரிட்டிக்கல் கேரில் தான், ஐசியூவில் தான் இருக்காங்க. ஸோ இந்த பாதிப்பு வந்து மிகப்பெரிய அளவில் பாதிச்சிருக்காங்க. சாதாரண பாதிப்பு இல்லைங்க. நேராக பார்க்குறப்போ ரொம்ப ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. அந்த அமோனியாவுடைய எஃபெக்ட் எவ்வளோ மோசம்ன்றது நம்ம நேராக பார்க்குறப்போ புரியுது. அந்த ஆலை வந்து ஏற்கனவே மூடப்பட வேண்டும் என்று ஒவ்வொரு ஜமாத்துலையும் நம்மளுடைய கிராம சபை கூட்டத்தில் தேமுதிக சார்பாக பல முறை போய் நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா ரொம்ப பழைய ஃபேக்ட்ரிங்க, மெயின்டெனன்ஸ் இல்லை. அதனால் எங்களுடைய மாவட்ட செயலாளர் டெல்லி, திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆவடி சங்கர், அதே மாதிரி அண்ணன் கிருஷ்ணமூர்த்தி எல்லாரும் வந்து ஜமாத்தில் இந்த கிராம சபை கூட்டத்தில் வந்து அந்த ஆலைகளை ஒன்று சிட்டிக்கு அவுட்ரு கொண்டு போங்க, இல்லைன்னா க்ளோஸ் பண்ணணும்னு பல முறை சொல்லியிருக்காங்க. இது வந்து முதல் விபத்து இல்லையா, இது 2வது வாட்டி 3வது வாட்டி நடந்திருக்குங்க அதே ஆலையில். அது மட்டும் கிடையாது, எல்லாமே பழுது போன அந்த பைப்ஸ் அதெல்லாமே கொஞ்சம் பழசானதுனால தான் லீக்கேஜ் இந்த அளவு ஆயிருக்கு. இந்த பொண்ணுங்க எல்லாமே ஒரே ரூமில் இருந்திருக்காங்க ரெஸ்ட்டில். சண்டேன்றதுனால எல்லோரும் ஒரு ரூமில் இருந்ததுனால மொத்த பேரும் ரூமில் ஒரே இடத்துல அடைஞ்சிருந்ததுனால அந்த வாயு வெளியே போக முடியல. ஸோ எல்லாருமே அஃபெக்ட் ஆகிருக்காங்க. அது சுவாசித்த எல்லாருக்குமே லங்ஸ் போச்சுங்க, ஐ விஷன் போயிருக்கு, ஹார்ட் டேமேஜ் ஆகிருக்கு, கிட்னி டேமேஜ் ஆகிருக்குங்க, மல்டிபிள் ஆர்கனுடைய பிரச்சனை அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிருக்குங்க. ரத்தம் வந்து உறைய மாட்டேங்குதுன்றத சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலாக தான் இருக்காங்க எல்லாருமே. ரொம்ப ஏஜ் பசங்க எல்லாமே 20லேருந்து 25 வயசு பொம்பளை பிள்ளைங்க, எல்லாருமே பொம்பளை பிள்ளைங்க. அதனால் இந்த ஏஜ்னால இவ்வளோ நேரம் அவங்க சர்வைவ் ஆகிட்டு இருக்காங்க. 48 மணி நேரம் ஆகணும், அப்போ தான் எது ஒன்றும் சொல்ல முடியும்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. இப்போது நம்ம பார்த்தோம்னா இந்த எல்லா ஏரியாவும் வட சென்னை முழுக்க நம்ம பார்த்தா இந்த மாதிரி ஃபேக்ட்ரிஸ், அமோனியா வந்து இந்த மாதிரி கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் அதிகமாக இருக்குது. நான் வந்து அரசுக்கிட்ட கேட்டுக்கிறது என்னென்னா, இந்த மாதிரி ஒரு பாதிப்பு வந்து அப்போ அதை பற்றி பேசுகிறோம், அப்புறம் 2 நாள் ஆனால் அதை மறந்துடுறோம். அப்படி இருக்கக்கூடாது. நிச்சயமாக எங்கெல்லாம் வந்து இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, எங்கெல்லாம் இந்த மாதிரி கெமிக்கல்னால் பாதிப்புகள் வருது, அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணணும். எதெல்லாம் ஓல்டு ஃபேக்ட்ரிஸோ அதெல்லாம் ஆய்வு செய்து அப்பப்போ அதை வந்து செக் பண்ணால் தான் இது மாதிரி விபத்துகள் வராமல் நம்ம தடுக்க முடியும். அவங்க எல்லாம் வட மாநிலத்திலேருந்து வந்திருக்காங்க, பீகார், ஒரிசா, இந்த மாதிரி அவங்க எல்லாம் பிழைப்பை தேடி இங்கே வந்திருக்காங்க. அதனால தான் சண்டேயில் கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ பிழைப்பை தேடி வந்த இடத்துல அவங்க வாழ்க்கையை இழந்து போன ஒரு நிலை இன்றைக்கி அந்த பிள்ளைகளுக்கு ஏற்பட்டிருக்கு. ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு. அதனால் தமிழ்நாடை நம்பி வந்தவங்க நிச்சயமாக பிழைத்து நல்லபடியாக அவங்க ஊருக்கு போகணுன்னு நம்ம எல்லோரும் சேர்ந்து பிரார்த்திப்போம். நான் வீட்டில் உட்காந்து டிவியில் பார்த்தேன், உண்மையிலேயே என்னால் இருக்க முடியல, வந்து நேராக பார்க்கணும், அவங்களுடைய கஷ்டத்தில் பங்கேற்கணும் தான் நான் கிளம்பி வந்தேங்க. முதல்வர் அவர்கள் 2 லட்சம் ரூபாய் அறிவிச்சிருக்காரு. ஆனால் நிச்சயம் ஏழை குடும்பங்கள் 2 லட்சம் பத்தாது, அட்லீஸ்ட் ஒரு 5 lakhs கன்சிடர் பண்ணி எல்லா குடும்பத்துக்கும் 5 லட்சம் ரூபாய் கொடுக்கணும், உயர்ந்த சிகிச்சை தரணும். அப்போ தான் அவங்கள வந்து ஓரளவு காப்பாற்ற முடியும். அதனால் டாக்டர்ஸ், நர்ஸு எல்லாம் நிற்கிறாங்க. எல்லாருக்கும் சண்டே தான், எல்லாருக்கும் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை லீவு தான். ஆனால் எல்லா டாக்டர்ஸ், டீன்லேருந்து ஹெச்ஓடிஸ்லேருந்து ஆல் ஸ்பெஷல் டாக்டர்ஸ் எல்லாரும் நிற்கிறாங்க, நல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் அவங்க எல்லோரும் சொல்கிறது 48 hours ஆகணும், அப்போ தான் முடியும். ஏன்னா நான் பார்த்தேன், எல்லாம் உதடு, மூக்கு, கண், வாய் எல்லா பக்கம் ப்ளீட் ஆகிட்டுருக்கு. நம்ம வெளியே என்ன பார்க்குறோமோ அதான் லங்ஸ்லேயும் அந்த பாதிப்பு இருக்குன்னு டாக்டர் சொல்கிறாங்க. ஏன்னா அந்த அளவு ஒரு மோசமான ஒரு கெமிக்கல் அது அமோனியா. அதனால் ரொம்ப ரொம்ப பெரிய பாதிப்பு தமிழ்நாட்டுக்கு. இது ஒரு கருப்பு நாள். அதனால் நிச்சயமாக இனி இது போன்ற விபத்துகள் எங்குமே நடக்கக்கூடாது. இது வந்து கவர்மெண்ட் ஷுட் டேக் வெரி ஸ்ட்ராங் ஆக்ஷன். அந்த மாதிரி நான் வந்து கேட்டுக்கிறேன் அவங்களுக்கு. இதே உரிமையாளருக்கு காசிமேட்லேயும் ஆலைகள் இருக்குது, அது வந்து ஆய்வு பண்ணுவாங்களா? ஏற்கனவே அரசியல் தலையீடு இல்லைங்க, இதில் அரசியல் தலையீடுக்கு என்ன இருக்குது சொல்லுங்கள்? இல்லை அப்படியெல்லாம் காப்பாற்றினா அப்புறம் என்ன இருக்குது ஜனநாயகத்தில் சொல்லுங்கள்? தப்பு பண்ணால் யாராக இருந்தாலும் அந்த தண்டனைக்குரியவங்க தான். இவ்வளோ வருஷம் அவர் ஃபேக்ட்ரி ரன் பண்ணார், அன்றைக்கெல்லாம் யாராவது போய் கேட்டாங்களா? இவ்வளோ பெரிய விபத்தாக இருக்குது. இன்றைக்கி இத்தனை உயிர்களுக்கு அவங்க தான் பதில் சொல்லி ஆகணும். இது ஒன்றும் சாதாரண விபத்தில் 67 பேர் இன்றைக்கி வந்து உயிர் வந்து
கவலைக்கிடமாக இருக்குன்னா அதுக்கு அவங்க தான் முழு பொறுப்பு ஏற்கணும். இன்றைக்கி கவர்மெண்ட்டு 2 lakhஸோ 5 lakhஸோ கொடுத்தா கூட ஃபேக்ட்ரியை சம்மந்தப்பட்டவங்க கண்டிப்பாக ஒரு 10 லட்சம் ரூபாயாவது அவங்கக்கிட்ட பணியாற்றி இந்த பசங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். அவங்க எங்கெல்லாம் ஃபேக்ட்ரி வச்சுருந்தாலும் சரி, தப்பு நடந்தால் கண்டிப்பாக தண்டனைக்குரியவர்கள் தான். கேப்டன் எப்பயும் சொல்கிறது மாதிரி உப்பு தின்னா தண்ணி குடிச்சு தான் ஆகணும். யாரும் இதில் விதிவிலக்கெல்லாம் கிடையாது. இதில் அரசியல் தலையீடோ இல்லை எதுவுமே இதில் இருக்காதுங்க. நிச்சயம் இருக்கக்கூடாது. அதுதான் நான் நினைக்கிறேன். நிச்சயம் அவங்களுக்கு நல்லது நடக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். சில வருடங்களுக்கு முன்பாக இந்த எண்ணூரில் கூட அம்மோனியா லீக்கான ஒரு பிரச்சனை நடந்துச்சு. தொடர்ந்து ஒரு கிராமமே வெளியே இருக்கிறாங்க. தொடர்ந்து யார் ஆட்சி செய்தாலும் சரி, வேதிப்பொருட்கள் பயன்படுத்துகிற தொழிற்சாலைகளில் வந்து அஜாக்கிரதையான போக்கு வந்து தொடர்கிறதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், எண்ணூரில் இதே மாதிரி நடந்தது. நானும் நேரடியாக போய் அப்பயும் ஆய்வு செஞ்சேன். இது வந்து தொடர்கதையாக தான் இருக்குது. அதை தான் இப்போ நான் சொன்னேன். எண்ணூர் மற்றும் அந்த ஏரியா ஃபுல்லாமே நார்த் சென்னை ஃபுல்லாகவே இன்றைக்கி கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் அதிகமாக இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், இது ஒரு சிஸ்டமேட்டிக் பண்ணி அதன் மூலமாக அதிகாரிகளை நியமித்து நிச்சயம் இது வந்து விபத்துகள் நடக்காதவண்ணும் இந்த அரசு வந்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏன்னா கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் வேஸ்ட்டு. முன்கூட்டியே நீங்கள் ஸ்டெப் எடுத்து இதெல்லாம் ஆய்வு பண்ணி எல்லாமே நீங்கள் சரியாக செய்யணும் அப்படின்னு முதலமைச்சர்கிட்ட நான் வேண்டுதல் வைக்கிறேன். இல்லை, அதுதான் இப்போ நான் விசாரித்த வரைக்கும் பார்த்தா ஆதார் கார்டு கூட இல்லையா அந்த பொண்ணுங்க கிட்ட. ஸோ அவங்க எந்த ஊர், என்ன அட்ரஸ்ஸு, என்ன ஃபேமிலி பேக்ரவுண்ட் எதுவுமே தெரியல. ஸோ நீங்கள் கேட்குற மாதிரி இஎஸ்ஐ இருக்கா, அவங்களுக்கு இன்சூரன்ஸ் இருக்கா, என்ன இருக்குது இல்லை எதுவுமே யாருக்கும் தெரியல. இப்போதைக்கு லைஃப் சேவ் பண்ணும், இது மட்டும்தான் எல்லாம் யோசிக்கிறாங்க. பட் இது எல்லாமே கவர்மெண்ட்டு தான் கன்சிடரேஷனில் எடுத்துக்கணும். இறந்தவங்களுக்கு மட்டும்தான் காசுன்னா இன்றைக்கி மொத்த ஆர்கனே பாதிச்சிருக்காங்க. அவங்களே 48 hours ஆகணும் பொழைப்பாங்களே இல்லையான்றாங்க. அப்படி இருக்கிறப்போ கவர்மெண்ட் வந்து அஜாகிரதையாக பதில் சொல்ல முடியாது. நம்ம தமிழ்நாட்டை நம்பி வந்திருக்காங்க. பாதித்தவர்களுக்கும் நிச்சயம் அரசு கட்டாயம் உரிய நிவாரணம் தரணும். இதில் மாற்று கருத்து கிடையாது என்பது என்னுடைய கருத்து. இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபேக்டரின்னு ஒருத்தர் ஆய்வு பண்ணாங்க. எந்த கம்பெனிகள்லையும் இப்போ இந்த ஆய்வுலாம் மேற்கொள்வது கிடையாது. அதனால தான் அவங்க தாந்தோன்றித்தனமா இல்லை அந்த இன்ஸ்பெக்ஷன் கண்டிப்பாக இருக்கணும். கண்டிப்பாக இருக்கணும். இப்போ ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறாங்கன்னா அப்போ தான் போய் பஸ் ஆய்வு பண்ணுறாங்க. குழி இருக்குதா பள்ளம் இருக்குதான்னு அப்போ அது முடிஞ்சவொடனே விட்டுறோம். ஒவ்வொரு விபத்து நடக்கிறப்ப தான் அதை போய் ஆய்வு பண்ணுறேன். இப்போ சிவகாசி பக்கம் பார்த்தா பட்டாசு ஆலை விபத்து டெய்லி நடக்குது. அந்த டைமுக்கு போய் ஒரு அதிகாரிகள் பார்க்குறாங்க, அப்புறம் அதை விட்டுறாங்க. ஆனால் விபத்துகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இதுதான் நான் சொல்கிறேன், கட்டாயம் ரொம்ப ரொம்ப நேர்மையான ஸ்ட்ராங்கான அதிகாரிகளை போட்டு கண்டிப்பாக ஆய்வு நடத்தணும். இனி இது போன்ற விபத்துகள் எங்கும் வரக்கூடாது. ஏன்னா எல்லாம் யங் கேர்ள்ஸ், இன்னும் அவங்க வாழ வேண்டிய வயசு நிறைய இருக்குது. அதனால் உண்மையிலே இது ரொம்ப ரொம்ப மனசுக்கு வேதனையான ஒரு விஷயம். ஸோ நம்ம எல்லாரும் சேர்ந்து அவங்க நல்லபடியாக ஆகணும்னு பிரார்த்திக்கணும்னு எல்லாருமே குறைந்த ஊதியத்தில் பணியாற்றுறவங்க, எந்தவித ஆவணங்களுமே இல்லாமல் யாரோ ஒரு குரூப் மூலமாக கூட்டு வந்து வேலை பார்க்க வைக்கிற மாதிரியான ஒரு ஆர்கனைசேஷன் செட்டப் தான். ஸோ அதெல்லாம் தொழிலாளர் நலத்துறை வந்து கவனத்தில் கொள்ளணுமா? ஏன்னா தொடர்ந்து நிறைய இடங்களில் விபத்து நடக்கும்போது அவங்க யாருமே தெரியாத மாதிரி இருக்கும். தொழிலாளர் நலத்துறை இதில் கவனம் செலுத்தணும். கண்டிப்பாங்க. இப்போ ஒரு கவர்மெண்ட் வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டுக்குள்ளே அவங்க வந்துட்டாலே இது தமிழ்நாடு அரசு எல்லா விஷயத்தையுமே ஆய்வு செய்யும். இதில் மாற்று கருத்து இல்லை. இப்போ ஒரு டெரரிஸ்ட் உள்ளே வர்றாரா, இப்போ சட்டவிரோத நடவடிக்கையில் ஈடுபடுறாரான்னு பார்க்குறோம்ல. அந்த மாதிரி இன்றைக்கி வர்றாங்களே, அந்த தொழில்களை நம்பி வர்றாங்களே, அவங்களுக்கு உரிய ஆவணம் இருக்கா, அவங்க எதை நோக்கி வந்திருக்காங்க, என்ன டாக்குமெண்ட்ஸ் அவங்க வச்சுருக்காங்க, எல்லாமே கண்டிப்பாக கவர்மெண்ட் செக் பண்ணணும். அவங்க எவ்வளோ சம்பளத்துக்கு வந்திருக்காங்க, அவங்க பேக்ரவுண்ட் என்ன, எல்லாமே வந்து போலீஸ் ஸ்டேஷனில் அது ரெஜிஸ்டர் பண்ணி கவர்மெண்ட்டும் அது ஒரு ரெக்கார்டு வச்சு அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். அது இப்போ தான் இந்த மேலே இந்த மாதிரி விபத்துகளுக்கும் சரி, அப்படியே ஏதாவது ஒன்று நடந்தாலும் அந்த ஃபேமிலிஸுக்கும் நம்ம வந்து உதவ முடியும். ஸோ கவர்மெண்ட்